வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 28/5/2025 இந்த டேட்டில் பிஜிடிஆர்பி அண்டு யூஜிடிஆர்பி ரெண்டுக்குமே குவிஸ் காம்படிஷனானது நடந்துச்சு. அந்த குவிஸ் காம்படிஷனில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஜிக்கும் பிஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட வேகத்தை அதிகரிக்க நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அதில் யார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்னதாக கிஃப்டானது கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நாம் ஃபஸ்ட்டு வரணும், நாமளும் இது மாதிரி ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமானது வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட இந்த மாதம் எண்டில் ஏகப்பட்ட கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஸோ அந்த வேக்கன்சியெல்லாம் வர இருக்கக்கூடிய இந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எஸ்டிடி எக்ஸாமில் தான் ஃபீல் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் முன்னாடி இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக ஆகிடலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. யார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்த வீட்டு யார் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களை கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது, டெஃபினட்டாக ஃபெயில் தான் ஆவாங்க. சரிங்களா? ஸோ பிஜி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் வருது. யூஜி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் அடுத்த மாதம் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே இப்போலேருந்தே பிளான் பண்ணிக்காங்க. ஜூன் ஜூலை 2 மாதம் இருக்குது. சரியாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 மாதம் ஒரு 4 யூனிட் வந்து படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நடந்த இந்த யூஜிடிஆர்பி குவிஸ் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் அப்படின்னா ரேணுகா அப்படிங்கிற மேம் வந்து பார்த்திங்கன்னா 72 மார்க் எடுத்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து பிரேம்குமார் வந்து பார்த்திங்கன்னா 64 மார்க்கு, அஸ்வினி மேம் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க். ஓகேங்களா? ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நாங்கள் அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் தனியாக அனுப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் யார் வின்னர் அப்படின்னா ஐஸ்வர்யா மேம் வந்து 73 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிடுவோம். அந்த டாபிக் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த குவிஸ் காம்படிஷன் வந்து நடக்கும். சரிங்களா? செகண்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா மேம் எடுத்துருக்காங்க 70 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனுஷா ராஜா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 மார்க் வந்து எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான டாபிக் வந்து மேம் அப்டேட் பண்ணுவாங்க. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் படிங்க. ஸோ இந்த குவிஸ் காம்படிஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னா ஸோ ஃபீஸ் வந்து 50 தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிஸ் காம்படிஷன் நடந்திருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 மட்டும்தாங்க. சரிங்களா? இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ரைஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ யூஜி அண்ட் பிஜி ரெண்டுக்கு சேம் ப்ரைஸ் தான். எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா இதுமாரி குவிஸ் காம்படிஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நல்லா படிங்க. ஏதோ டவுட் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம்.